ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் கலெக்டரேட்டில் இருந்து நம்ம வேடசந்தூருக்கு போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 3 to 4 கிலோமீட்டர் கூட வராதுங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்புக்கு பக்கத்தில் ஒரு 20 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் கரெக்டாக எங்களை கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கேட்டால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் இருந்து மாரம்பாடி போகிறோம் பார்த்தீங்களா, அப்படி போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே ஒரு 20 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல செம்மண் பூமிங்க. இதில் கேணியோ சர்வீஸோ போரோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி லேண்டு தான். இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 18 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலை மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி. அது போக ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 700 to 1000 அடி வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு தாராளமாக கிடச்சிருதுங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 சைடு ரோடு ஆக்சஸ் இருக்குது. ஒன்று நம்ம பழைய கரூர் ரோடு, அதாவது ஆர்விஎஸ் காலேஜை தாண்டி குளத்தூர் வழியாகவும் டைரெக்டாக நம்ம இங்கே வர முடியும். அதே போல் தாடிக்கொம்பில் இருந்து கோவிந்தராஜ பெருமாள் கோயில் வழியாக வந்தோம் அப்படின்னா மாரம்பாடிக்கு போகக்கூடிய பஸ் ரூட் வழியாகவும் டைரெக்டாக நம்ம இங்கே ரீச் ஆகிட முடியும். தாடிக்கொம்பிலேருந்து வரும்போது டைரெக்டாக இந்த ரூட் வழியாக தான் வரணும். அதே போல் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்விஎஸ் காலேஜ் ரூட் வழியாக, அதாவது குளத்தூர், காலனப்பட்டி, சூடாமணிப்பட்டி பிரிவு வழியாக வந்தீங்கனாலும் இந்த இடத்த ரீச் ஆகிடலாம். இந்த இடத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடச்சிருக்குங்க. பின்னாடி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே ஒரு ஓட்டு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு பொலி. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாமரம் இப்போ நான் வீடியோவில் காட்டினேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் பொலி. அதே போல் இதோட ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அங்கே தார் ரோடு பெண்டு திரும்புது பார்த்தீங்களா, அதை தாண்டி அந்த மாட்டை தாண்டி ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அதான் வரப்பு. நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல செம்மண் பூமிங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல செம்மண் பூமியாக நல்ல வாட்டர் சோர்ஸ் ஃபெசிலிட்டியோட ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நெல் விவசாயம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாந்தோப்பு, தென்னந்தோப்புன்னு சொல்லி எல்லா விதமான விவசாயமும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 200 அடியில் இருந்து ஒரு 500 அடிக்குள்ளே வாட்டர் சோர்ஸ் நமக்கு கிடச்சிருங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்மளுடைய சேனல்லே நிறைய இடங்கள் எடுக்கிறோம். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில், அதுவும் பட்ஜெட் வைஸாக கம்மியாக இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடம் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான தரமான இடங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்கி போடுறீங்க, பின்னும் பிறகு ஃப்ளாட் பிரித்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட தாராளமாக நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் மூலிமா அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.